எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா, தனி ஒருவன் படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ தனி ஒருவன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, மோகன் ராஜா அவருடைய ரைட்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் ஆக்ஷன் திரைப்படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடைவதற்கான முக்கியமான காரணம் வந்து இந்த படத்தில் வந்து அரவிந்த் சாமி அவர்களுடைய கேரக்டர் வந்து மிகச்சிறப்பாக எழுதப்பட்டிருந்துச்சு. அதே நேரத்தில் ஜெயம் ரவி அவர்களுடைய கேரக்டரும் சூப்பராக எழுதப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கும் நமது அரவிந்த் சாமி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் விஷுவலாகவும் சரி, இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கலர் டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் ப்ளூ ஒரு ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயம் ரவி அவர்கள் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அந்த சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்ம் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கலர் டோன் அந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஜெயம் ரவி அவர்கள் நடிப்பில் ரொம்ப சூப்பராக வந்த படம் தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம்னு சொல்லலாம், தனி ஒருவன் திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவருடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சப்போர்ட் பண்ணியிருப்பார். அவருடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒவ்வொரு சீன்ஸிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூஸ்பம் சீன்ஸில் அவருடைய அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவால்யூட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ரைட்டிங் அண்டு மியூசிக். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் வந்து மறைக்கப்படுது அப்படிங்கிறது மாதிரி நம்ம பேப்பரில் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மூலயமா நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை மறைக்க தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவானதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய டீட்டெயிலிங்கான ஒர்க்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டீமை நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ தனி ஒருவன் படத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெறுவது நான் உங்கள் துரைசாமி. பாய்.